70 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் வரக்கூடிய இந்த பழனி, இந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க முடியலையே அப்படிங்கிறப்போ நாங்களும் பழனிக்காரே அப்படிங்கிற முறையில நாங்க வெட்கப்படுறோம். அரசியல் அதிகாரம் எங்க கையில இல்லாதனால, கடவுள் மறுப்பு கொண்ட திமுக போன்ற கட்சிகள் அங்க எம்எல்ஏக்களாக, கடவுள் மறுப்பு கொண்ட கம்யூனிஸ்டுகள் எம்பியா இருக்கிறதுனால பசுமாடுகள் சாகும் தருவாயில் கிடந்தன. அப்படியே இழுத்துட்டு கிடந்துச்சு. நான் அவங்களுக்கு போய் பார்த்தேன், எங்களுக்கு மனசு பதறிச்சு. என்ன இந்த நிலைமையில வச்சிருக்காங்க? இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி தேவஸ்தானத்தினுடைய நிர்வாகம் தாய் வேசி கட்டிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆனா மறைமுகமாக இவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை இவர்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் செய்கிறார்கள். மாவட்ட பிரிக்கிறத பத்தி பிரச்சனை இல்லைங்க, அதுக்கான உள்கட்டமைப்பு வேணும். கலெக்டர் அலுவலகம் வேணும், எஸ்பி அலுவலகம் வேணுங்கிறார். ஏன் சார், இது கூடவா தெரியாம ஒரு மாவட்டத்தை பிரிப்பாங்க? சொல்லுங்க. சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லு. ஸ்கூலுக்கு போனோம்னா பள்ளிக்கூட பேக், ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போன கூடவா தெரியாது இருக்கு. 2026 திமுக 91 எப்படி மோசமான நிலைமையில் தோற்றதோ அதை விட மோசமான நிலையில் இந்த முறை தோற்கும். கூட்டு பலாத்காரம், இது நம்ம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அவ்வளவு நாகரிகமான ஒரு சமுதாயம். கூட்டு பலாத்காரம் என்கின்ற வார்த்தையினை கேட்காத ஒரு சமுதாயத்துல இன்னைக்கு கூட்டு பலாத்காரம் நிறைய பக்கம் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறது. தேர்தல் ரிசல்ட் வர அன்னைக்கு தெரியும். நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பழனி என் கனகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பழனி பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க. பழனி என்றாலே ஆன்மீக தலமான முருகன் அவர்கள் தான் ஞாபகம் வரும். அங்க பக்தர்கள் தமிழகத்திலிருந்து பல பேர் வராங்க, வெளி மாநிலத்திலிருந்து வராங்க. அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன சிரமம் இருக்கு சார்? என்ன அனுபவிக்கிறாங்க அந்த பகுதி மக்கள்? இல்ல, என்ன சிரமம் இருக்குங்கிறத காட்டிலும் வர்ற பக்தர்கள் எல்லாமே சிரமப்பட்டு தான் போயிட்டு, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் ஏற்படுத்தி தரவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா, நீங்க பழனிக்கு வந்துட்டு ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் சண்முக நதியில் நீராடி, அங்கிருந்து பெரியநாயம்மன் கோயில் ஊர்கோயில் என்று அழைக்கப்படுகிற பெரியநாயம்மன் கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு இங்கிருந்துதான் முருகனை தரிசிக்க போகணும். ஆனா இன்னைக்கு நீங்க பெரிய நாயம்மன் கோயிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த சண்முக நதியில நீராடக்கூடிய அந்த ஆறு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் இந்த சேனல்ல இருந்தெல்லாம் அதை எடுத்து ஒரு ஸ்டோரியாவே நான் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். பக்தர்கள் குளிக்கிறது 2வது விஷயம், அதுல கால் வைக்க முடியாத அளவுக்கு அசுத்தங்கள் நிறைந்து காணப்படுகிறது. படு மோசமான நிலைமையில அந்த சண்முக நதி இருக்கு. அதே போல அங்க குளிச்சுட்டு அங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அவங்க முருகனை தரிசிக்க போனோம்னா அதுக்கான எந்த ஒரு ஏற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் செய்து தரவில்லை. நானும் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பல்வேறு டைம் கோரிக்கை வச்சிட்டோம். இந்த சண்முக நதியை தூர்வாரி படிக்கட்டுகள் அமைத்து அவர்கள் துணிகளை மாட்டுவதற்கு ஒரு இடம் தயார் செய்து பக்தர்களுக்கு செய்ய வேண்டும் என்று பல்வேறு டைம் கோரிக்கை வச்சோம். எதுவுமே நிறைவேறல. பலமுறை பழனி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சோம். அதுக்கான எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கல. அதே போல இடுமன் குளம், இந்த இடுமன் குளத்துல நீராடிட்டு நம்ம முருகனை தரிசிக்க போலாம். இடுமன்குளம் அதே மாதிரிதான், நீங்க கால் வைக்க முடியாத அளவுக்கு அங்க மிக மோசமான நிலைமையில சுகாதாரக்கேடு நிலவிக்கிட்டு இருக்கு. 2வது, பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதிகம். அப்படி பாத யாத்திரைக்கு வரக்கூடிய தாராபுரத்திலிருந்து பழனிக்கு நடைபாதை, பக்தர்களுக்காக தனியாக நடைபாதை அமைச்சாங்க. ஆனா அந்த நடைபாதையில நடக்கவே முடியாது. அதே போல திண்டுக்கல் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்காக கமலாபுரத்திலிருந்து பழனி வரை 172 கோடி ரூபாயில் மத்திய அரசாங்க நிதியில் அந்த சாலையை 50 மீட்டருக்கு அகலப்படுத்தி பக்தர்கள் நடந்து வருவதற்கான தனிப்பாதை அமைத்தார்கள். இந்த தனிப்பாதை நீங்க போய் பாருங்க, மனிதர்கள் அல்ல, மிருகங்கள் கூட அந்த பாதையில நடக்க முடியாது. அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எதுவும் செய்யாட்டி பரவாயில்ல, மத்திய அரசு நிதியை கூட இவர்கள் வீணடித்து வைத்திருக்கிறார்கள். பக்தர்கள் மீது எந்த அக்கறையும் இவர்களுக்கு கிடையாது. இதையும் தாண்டி இப்ப நாங்கெல்லாம் அந்த புண்ணிய பூமியாம் பழனியில பிறந்து வளர்ந்துகிட்டு வர்றவங்க, இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பழனி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து ஒரு வருடத்திற்கு 70 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் பழனியை நோக்கி வருகிறார்கள் முருகனை தரிசிப்பதற்காக. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் பிறந்த எந்த ஒரு இந்துவும் ஒரு முறையாவது முருகனை தரிசிக்காமல் இருக்கவே மாட்டார்கள். இப்ப சென்னைக்கு வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க தன்னுடைய வாழ்நாளிலேயே. ஆனா பழனி முருகனை தரிசிக்காத ஒரு இந்து
தமிழ்நாட்டில் இருக்க போவதில்லை, கேரளத்திலும் இருக்க போவதில்லை. இப்படி 70 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் வரக்கூடிய இந்த பழனி, இந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க முடியலையே அப்படிங்கிறப்போ நாங்களும் பழனிக்காரே அப்படிங்கிற முறையில நாங்க வெக்கப்படுறோம். அரசியல் அதிகாரம் எங்க கையில இல்லாதனால, கடவுள் மறுப்பு கொண்ட திமுக போன்ற கட்சிகள் அங்க எம்எல்ஏக்களாக, கடவுள் மறுப்பு கொண்ட கம்யூனிஸ்டுகள் எம்பியா இருக்கிறதுனால அவர்கள் பக்தர்கள் மீது எந்த அக்கறையும் எடுத்துக் கொள்வதில்லை. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆன்மீக பூமி, இந்த புண்ணிய பூமி, இந்துக்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த பழனியில கண்டிப்பாக ஒரு ஆன்மீக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஆன்மீக கட்சிகள் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் பழனியை நாடி வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நாங்கள் ஒரு மிகச்சிறப்பான சேவையினை செய்து தர முடியும். அறநிலையத்துறை கட்டுப்பாடுல தான் பழனி கோவில் வந்துட்டு இருக்கு. ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் வந்துட்டு காணிக்கையாக பக்தர்கள் இருந்து வருகிறது. அந்த காணிக்கை தொகைகளை என்னதான் பண்றாங்க? அடிப்படை வசதி மேம்படுத்தவில்லை இது வரைக்குமே. சார், அடிப்படை வசதிகள் மேம்படுத்தல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு அவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஒரு 20 பேருக்கு லெட்டின் பாத்ரூம் கட்டியிருக்கோம், ஒரு 100 பேர் குளிக்கிற அளவுக்கு பண்றோம் அப்படிங்கிறாங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு பழனியில 20,000 50,000 பேர் வருகிறார்கள். திருவிழா காலங்களில் ஒரு நாளைக்கு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் வருகிறார்கள். கார்த்திகை மார்கழி ஐயப்ப சீசன்ல மட்டும் தினமும் 1 லட்சம் பேர் தரிசனம் செய்கிறார்கள். அப்படின்னு சொன்னா இவங்க ஏற்பாடு பண்றது எதுக்கு பத்தும்? சார், இதை நான் சொல்றேன். 2022 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. பல கோடி ரூபாய் வரக்கூடிய முருகனுடைய இந்த கோயில் கும்பாபிஷேகம் அவசரமாக முதலமைச்சருக்கு எது சரியான நேரமாக இருக்குமோ அதற்குள் இவர்கள் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று அப்படி நடத்தி அவசர கதியில் முடித்தார்கள். இத்தனை கோடி வருமானம், அதாவது தென் தமிழகத்துக்கு, தென்னிந்தியாவிலேயே அதிகப்படியான வருமானம் வரக்கூடிய திருக்கோயில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். ஆனால் இத்தனை வருமானத்தையும் வைத்துக் கொண்டு இவர்கள் எதையும் செய்யவில்லை. ஒரு உதாரணத்துக்கு 218 ஏக்கர் பழனி முருகனுக்கு சொந்தமான கோசாலை இருக்கிறது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக அந்த கோசாலையினை சிப்காட் அமைப்பதற்காக அமைச்சர் சக்கரபாணி முயற்சி செய்தார். அப்பொழுது தேசிய முன்னாள் செயலாளர் மரியாதைக்குரிய ஹச்ராஜாஜியோட நாங்கள் அங்க போனோம். அங்க உள்ள போய் பார்த்தோம்னா எங்களுக்கு நெஞ்சே பதறிடுச்சு. உணவு இல்லாமல் பசுமாடுகள் சாகும் தருவாயில் கிடந்தன, அப்படியே இழுத்துட்டு கிடந்துச்சு. நான் அவங்களுக்கு போய் பார்த்தேன், எங்களுக்கு மனசு பதறிச்சு. என்ன இந்த நிலைமையில வச்சிருக்காங்க? இத்தனை 1000 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி தேவஸ்தானத்தினுடைய நிர்வாகம் பக்தர்கள் வழங்கிய காணிக்கையா வழங்க பசுமாடுகளுக்கு உணவு கூட அளிக்காமல் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு குறைந்தது 50 100 பசுக்களுக்கு மேல் உணவில்லாமல் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு வேறு உதாரணம் இல்லை. இதை நாங்க போய் பார்த்ததுக்காக, அத்துமீறி அவங்களுடைய பகுதிக்குள்ள போனோம்னு சொல்லி அங்க இருந்த சூப்பரண்டா எங்க மேல வழக்கு தொடர்ந்து என் மீதும் மரியாதைக்குரிய ஹச்ராஜாஜி மீதும் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இவர்கள் ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொண்டு அனைவரையும் மிரட்டுகிறார்கள். காவல்துறையை வைத்து இப்படித்தான் தேவஸ்தான நிர்வாகம் செயல்பட்டு வேணும்னா யாரு வேணாலும் ஒரு டைம் போய் பொருளூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோசாலையை பார்த்துட்டு வாங்க. நீங்களே போய் ஒரு நியூஸ் எடுங்க சார். ஆந்திரால எப்படி திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் வந்துட்டு மிக பிரம்மாண்டமா இருக்கோ அந்த அளவுக்கு தமிழகத்துல பழனி முருகன் கோயில் வர வேண்டியது யார் வந்து நீங்க தடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க கடவுள் நம்பிக்கையற்ற ஆட்சியாளர்கள் சார். 2021 இந்த திமுக ஆட்சி வந்ததுல இருந்து கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த உள்ளூர் மக்களை யாரையுமே கோயிலுக்குள்ள விடாம ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி பண்றாங்க. அதே போல இவர்களுடைய நாத்திக கொள்கை, கடவுள் மறுப்பு கொள்கையை மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திணித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமைச்சர் சேகர் பாபு உதாரணம். இவர் பட்டை அடிச்சுக்கிட்டார், காய் வேசி கட்டிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆனா மறைமுகமாக இவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை இவர்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் செய்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன பாருங்க, 2028 பழனியில கும்பாபிஷேகம் நடக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு சராசரியாவே 20,000 50,000 பேர் வரக்கூடிய கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு 8,000 பேருக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லி அறிவிச்சாங்க. 24 இடங்களில பஸ் பார்க்கிங் போட்டாங்க, ஒரு பார்க்கிங் கூட வரல. அன்னைக்கு மக்கள் தொகை இவங்களுக்கு தான் அனுமதின்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணி கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அங்க கோயிலுக்கு அன்னைக்கு கும்பாபிஷேகத்துல 10,000 பேர் தான். 10 லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய கும்பாபிஷேகத்தை மறைமுகமாக இந்த அரசாங்கம் தடுத்து வெறும் 10,000 பேருக்கு அனுமதி அளித்தார்கள். இது போன்ற அனைத்து திட்டங்களிலும் இப்படித்தான் ஒரு மறைமுகமான அஜெண்டாவினை வைத்து இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இது அந்த லோக்கல் எம்எல்ஏவோ, பழனியினுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் எதையும் கேட்டுக்கிறது இல்லை, அவர் எதையும் கண்டுக்கிறது இல்லை, அவர் ஊர்லயே இருக்கிறது இல்லை. அவர் வந்தமா கும்பாபிஷேகமா நம்மளும் சாமியை கும்பிட்டோமா கிளம்பி ஊருக்கு போறார். அதனால இந்த முறை பழனி சட்டமன்ற தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பழனிக்கு வரக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு நல்ல சேவையினை வழங்க வேண்டும். அப்படி சேவையை வழங்கணுங்கிறதா எங்களுடைய மனசாட்சி. எங்களுக்கு உறுத்துது. நம்மளும் இந்த ஊர்ல இருக்கோம், இத்தனை 1000 பேர் நம்ம வீடு தேடி வர்றாங்க முருகனை பாக்குறதுக்கு.
அவங்களுக்கு நம்ம ஒரு அடிப்படை கட்டமைப்போட செஞ்சு தரலைன்னா அந்த பழனி முருகனே நம்மளை மன்னிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் சார். மக்களுக்கு தேவையான அந்த பள்ளி கல்வியா இருக்கட்டும், இல்ல மருத்துவமா இருக்கட்டும், சுகாதார அடிப்படை எல்லாமே வந்துட்டு பழனியில இருக்கா, இல்ல எல்லாமே வந்துட்டு வெளி மாவட்டத்தை தேடிதான் இருக்கா சார் பழனி மக்கள்? எங்க பகுதியில பழனி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி கூட கிடையாது. எந்த தொழில் நிறுவனமும் பழனியில் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு எங்க பகுதியில ஒரு டிகிரி படிச்ச பையன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனவேதனையா இருக்கு. ஒரு டிகிரி படிச்சு முடிச்சுட்டா அந்த பையன் வேலை தேடி வெளியூர் தான் செல்லும். உதாரணமாக கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை, இப்படி ஏதோ ஒரு பகுதியில போய் வேலை தரணும். ஒரு சாதாரண ஒரு கிராம பகுதிகள் எங்களுக்கு அதிகம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஒரு சாதாரண ஏழைகள், தன்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணம் வாங்கி ஒரு காலேஜ்ல, நல்ல காலேஜ்ல படிக்க வைக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு இந்த பையன் வந்தவொடனே இங்க எந்த வேலையும் கிடையாது, எந்த தொழில் நிறுவனம் இல்லை. அவன் என்ன செய்யறான், வெளியூர் வேலைக்கு போறாங்க. அங்க போய் 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துல நிறைய பெற்றோர்கள் எங்க ஊர்ல நடக்கிறது. பையனை வெளியூர் வேலைக்கு தாட்டி விட்டுட்டு அந்த ரூம் வாடகைக்கு சாப்பாட்டுக்கு பத்தலைன்னு இவங்க மாசம் 5,000 ரூபாய் அனுப்பிச்சு விடுறாங்க. இது மாதிரி மோசமான நிலைமையில தான் எங்க ஊர் இருக்கு. எந்த ஒரு தொழில் வளர்ச்சியோ அடிப்படை கட்டமைப்போ எதுவுமே கிடையாது. அதுக்கு காரணம் இந்த திமுக அரசாங்கம். இரண்டாவது, வெளியூர்ல இருந்து வந்து எம்எல்ஏக்கு இங்க நிக்கிறாங்க எங்க ஊர்ல. எங்க மக்களும் சரி விடுன்னு சொல்லி ஓட்டு போட்டுறாங்க. ஜெயிச்ச உடனே அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. அதாவது ஒரு திருவிழாவுக்கு வந்தா எப்படி வருவாங்க, ஒரு கோயிலுக்கு வந்தா எப்படி வருவாங்க, அது மாதிரி. நான் கூட சொன்னேன் பழனி எம்எல்ஏ, இளவு எம்எல்ஏன்னு சொன்னேன். அவர் கோச்சிட்டார். ஏன்னா அவர் எங்க ஊருக்கு வர்றதே திமுகவுல யாராவது இறந்தாங்கன்னா இளவு விசாரிக்க, இல்ல திமுகவுல ஏதாவது கல்யாணம், காது குத்து அப்படின்னு சொன்னா அவர் வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு. எம்எல்ஏ மக்களை பாக்குறதுக்கே வாய்ப்பு இல்லாத அளவுக்கு. திமுக வாக்குறுதியில பாத்தீங்கன்னா பழனி வந்துட்டு தனி மாவட்டமாக அறிவிக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்தாங்க. அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டுச்சா? சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையில இது தொடர்பான குரல் வந்து எழுப்பியிருக்காரா சார்? சார், 2016 பழனியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். அதுல என்ன சொன்னா, நான் வெற்றி பெற்று வந்தேன்னா பழனியை தனி மாவட்டமாக அறிவிப்பேன் அப்படின்னார். மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப என்ன சொன்னார்னா, இவரு நான் எம்எல்ஏ, ஆனா அதிமுக ஆட்சி வந்துருச்சு, அதனால என்னால 5 வருஷம் நிறைவேற்ற முடியல. இப்போ 2021 தேர்தல் அறிக்கையப்ப மாதிரி சொன்னார், இந்த முறை எங்க ஆட்சி வந்துடும், எங்க தளபதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துருவாரு. அப்படி அவர் தளபதி வந்துட்டாருன்னா நான் உங்களுக்கு பழனியை தனி மாவட்டமாக பிரிச்சு தரேன்னு அவர் சொன்னார். நானும் பொறுத்து பார்த்தேன் சார். பாரதிய ஜனதா கட்சியிலும் சரி, இப்ப அறிவிப்பு வந்துடும், அப்ப அறிவிப்பும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் 4.25 வருடம் அறிவிக்கவே இல்லை, மாவட்டத்தை அறிவிக்கவே இல்லை. அப்ப நாங்க ஒரு பெருந்திரள் மக்கள் திரட்டி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்து பழனியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம். முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய இளம் சிங்கமான அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய தலைமையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சு ஒரு கோரிக்கையை வச்சோம், பழனியை தனி மாவட்டமாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப நிறைய பேர் கேட்டாங்க, மடத்து குளத்தை எடுப்பீங்களா, உடுமலைப்பேட்டை எடுப்பீங்களா, தாராபுரத்தை எடுப்பீங்களா அப்படின்னு. நாங்க அதுக்குள்ளேயே போல. சார், 2 சட்டமன்ற தொகுதியை வைத்து ஒரு மாவட்டம் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் 2 சட்டமன்ற தொகுதிகள். நாங்க கடைசி என்ன கேட்கிறோம்னா, பழனி, ஒட்டஞ்சத்திரம் இந்த 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை இணைத்து இதை வந்து தனி மாவட்டமா நீங்க அறிவிங்கன்னு சொல்றோம். 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிய வரைக்கும் அறிவிக்கவே இல்லை சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பழனிக்கு எப்பவுமே பழனிக்கு வந்து மக்கள் வந்து பெருந்திரளான கூட்டம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய பகுதி. தைப்பூசம், பங்குனி உத்திரம், இப்படி நீங்க எந்த சட்டமன்ற தொகுதியிலுமே அதிகபட்சம் சென்னையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை காட்டிலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயோ ஒரு மாவட்டத்துக்குள்ளேயோ 1 கோடி பேர் ஒரு வருடத்துக்கு செல்லக்கூடிய பகுதி எங்க இருக்கு சொல்லுங்க? அப்படிப்பட்ட பகுதி பழனி. அப்போ பழனியை மையமாக வைத்து பழனியை தலைமையிடமாக கொண்டு நாங்க மாவட்டமா பிரிக்கணும்னு சொன்னோம். அதுக்கான போராட்டத்தையும் பண்ணோம். ஆனா ஆட்சி முடிய வரை இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இதற்கு காரணமும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைச்சர் சக்கரபாணிக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி ஐயா அவர்களுடைய மகனான ஐபி செந்தில்குமாருக்கும் 2 பேருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில தான் பழனி மாவட்டம் பிரிக்காமல் இருக்கிறது. இந்த 2 குறுநில மன்னர்களும் தங்களுக்குள் எந்த பகுதி ஏரியாவினை எடுத்து ஆட்சி செய்வது என்கின்ற போட்டியின் காரணமாக பழனி இன்றைக்கு அனைத்து வகையிலையும் பின்தங்கி இருக்கிறது. இப்ப கடைசியா எம்எல்ஏ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு, சின்ன குழந்தை கோட்டாக்கோட சிரிக்கும். இப்ப சமீபத்தில் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார். மாவட்ட பிரிக்கிறத பத்தி பிரச்சனை இல்லைங்க, அதுக்கான உள்கட்டமைப்பு வேணும், கலெக்டர் அலுவலகம் வேணும், எஸ்பி அலுவலகம் வேணுங்கிறார். ஏன் சார், இது கூடவா தெரியாம ஒரு மாவட்டத்தை பிரிப்பாங்க சொல்லுங்க? சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும். ஸ்கூலுக்கு போனோம்னா ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போகணும் கூடவா தெரியாது இருக்கு. அப்ப எம்எல்ஏ எந்த அளவுக்கு இருக்கான்னு பாருங்க.
அப்புறம் இவரே தூண்டி விடுறார், கொஞ்சம் பேர்த்த பழனி சட்டமன்ற உறுப்பினரே தூண்டி விடுறார். கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு 4-5 பஞ்சாயத்துல எங்களுக்கு நாங்க பழனி கூட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவரே தான் பிரச்சனையை கிளப்புறார். ஏன் இவரு நான் சொல்றேன்னா, இவர்களுடைய கிளை செயலாளர்கள் தான் அந்தந்த ஊர்ல 20 பேர் 30 பேர். அப்போ மக்கள் யாரு போல, இவங்க கட்சிக்காரங்க 20 பேர்த்து 30 பேர்த்து கூப்பிட்டு பாச்சலூர், தாண்டிக்குடி, கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை வச்சுதான் இவர் இந்த போராட்டங்களை பண்ணார். அதனால காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக இவர்கள் இதுவரை பிரிக்கவில்லை. 2026 தமிழகத்தின் முதல்வராக மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் வந்தவுடன் பழனி தனி மாவட்டமாக கண்டிப்பாக பிரிக்கப்படும். திண்டுக்கல் மாவட்டத்துல தான் கொடைக்கானல் இருக்கு சார். அது பல்வேறு அங்கேயும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருந்து சுற்றுலா பயணிகள் பலரும் அங்க போயிட்டு இருக்காங்க. அங்க தேவையான அடிப்படை வசதி எப்படி இருக்கு, அங்க இருந்து சாலை வசதிகள் எப்படி சார் இருக்கு? சார், கொடைக்கானலுக்கு சராசரியா 2 மணி நேரத்துல நம்ம போய் சேரலாம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு 4 மணி நேரம் ஆகும் அந்த நிலைமையில கொடைக்கானல். அதே போல ஏற்கனவே ஒரு பிரச்சனை, அதாவது இந்த பில்டிங்கை வரைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கான ஒரு மாஸ்டர் பிளான தயாரிப்பேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அதுக்கான தயாரிக்கவே இல்லை சார். கடந்த 4-5 வருடங்கள் கொடைக்கானல் பகுதிகளில் நகராட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு, எந்த அனுமதியும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்ட கடைகளை இவங்க சாலை ஓரங்கள்லயோ இருக்கிற இடத்துல பூரா பண்ணிட்டாங்க. இன்றைக்கு அதன் காரணமாக இட நெருக்கடி ஏற்படும். கொடைக்கானலுக்கு ஒருத்தவங்க சுற்றுலா சென்றுட்டு திரும்பனா அங்க டிராபிக் ஜாம் ஆகி நிக்குது. குறைந்தபட்சம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரோட்லயே நிக்க வேண்டியதா. குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை, பால் கொடுக்க முடியவில்லை. பெண்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு ரோட்ல டிராபிக் ஜாம் ஆகி நிக்குது. இப்படி நிக்கிறதின் காரணமாக இன்றைக்கு கொடைக்கானலுக்கு கடந்த 2 வருடங்களில் அரசாங்கம் எந்த வசதியும் செய்து கொடுக்காததால் சுற்றுலா பயணிகள் வருவதே குறைந்து விட்டது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த போக்குவரத்து நெரிசலின் காரணமாகத்தான் கொடைக்கானலுடைய இன்றைக்கான சுற்றுலா மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்ல சார், நம்ம ஊரெல்லாம் கரண்ட் போனா எவ்வளவு நேரத்துல வரும்? அரை மணி நேரம், 1 மணி நேரத்துல வரும். கொடைக்கானலுடைய கிராம பகுதிகள், மேல்மலையாகட்டும் கீழ்மலையாகட்டும், கரண்ட் போச்சுன்னா, ஏதாவது ஒரு பழுதின் காரணமாக கரண்ட் வரல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 5 to 6 நாட்கள் ஆகும். நாங்களே எங்க கட்சிக்காரர்ல தொடர்பு கொள்வோம். என்னையா போன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப் பண்ண, ஆனா சார்ஜ் போட, போனுக்கு சார்ஜ் போட முடியாத அளவுக்கு 5 நாள் 6 நாள் ஆக்குறாங்க. அதே போல அங்க போய் பாருங்க, சுகாதாரம் படு மோசமானதா இருக்கும். இந்த திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த பழனி சட்டமன்றமும், கொடைக்கானலும் சரி பழனியும் சரி, சீரழிக்கப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது. வருகாலங்களில் இதனை சரி செய்ய வேண்டும். பழனி பகுதியை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க வரலாம். கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழகம் முழுக்க நடந்தது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி தமிழகத்தினுடைய இருண்ட காலம். மக்கள் எல்லாரும் எப்ப தேர்தல் வரும், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கக்கூடிய முடிவுல மக்கள் தெளிவா இருக்காங்க. தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். நீங்கள் எந்த கருத்து கணிப்பு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த கருத்து திருப்பி வேணாலும் நீங்க உருவாக்கலாம். நாங்க மக்களோட மக்களா இருக்கிறவங்க. நான்லாம் தினமும் மக்களோட மக்களா, ஒரு சாதாரணமானவர், ஒரு டீ கடையில உட்காந்து டீ சாப்பிட்டு இருப்பேன். காலையில மதியானம் என்னுடைய நண்பர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல உட்காந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். சாயங்காலம் என்னுடைய நண்பர் கொத்தனார் வேலைக்கு போற கூட இருந்து அவரோட பேசிட்டு இருப்பேன். பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள், சாதாரணமானவர்கள் என்னுடைய நண்பர்கள். இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறப்பவே அவங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த ஆட்சி எப்பொழுது முடிவுக்கு வரும்? அந்த மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். 2026 திமுக 91 எப்படி மோசமான நிலைமையில் தோற்றதோ அதை விட மோசமான நிலையில் இந்த முறை தோற்கும். மக்கள் வெறுப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? திராவிட மாடல் 2.0 இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தொடங்கப்படும் அப்படின்லாம் சொல்லி அவங்க வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல, முதல்வர் நிறைய பண்ணிட்டார். நீங்க திராவிட மாடல் 2.1 இல்ல, தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். யாரு கூட போராடும்? மத்திய அரசோட நிதிக்காக போராடும். எதுக்காக அவர் போராடுறது இல்ல? உங்கள் கனவுகளை சொல்லுங்கிறார். அவரு என்னென்னமோ டைட்டில் வச்சார், உங்களுடன் முதல்வர், இப்படி என்னென்னமோ டைட்டில் வச்சார். எல்லா டைட்டிலும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப கடைசியா ஒண்ணுமே பண்ணாம கடைசியா வந்திருக்கார் திராவிட மாடல் 2.1. ஒண்ணுக்கே மக்கள் தாங்க முடியலையே. இப்பவே 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கீங்களே, எந்தெந்த வரியெல்லாம் ஏதாவது ஒரு வரி உயர்த்தாம இருந்ததுன்னா அது முதல்வருக்கு அந்த வரி பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால மக்கள் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்காங்க. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சார், இன்னைக்கு ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா, வீடு வாடகை கொடுத்திருக்காங்கன்னா வீட்டு வாடகையை காட்டிலும்
வீட்டினுடைய வரி அதிகமாக இருக்கிறது. எப்படி சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க? தமிழகத்துல என்னதான் வந்துட்டு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த திமுக ஆட்சியில குற்ற சம்பவம் அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அது வந்து இப்ப போராட்டங்களும் என்டிஏ சார்பாக வச்சிருந்தீங்க. இதுல என்ன திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, என்ன குற்ற சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இல்லையா அப்படின்றத சொல்றாங்க இல்லையா. விளாத்தி குளத்தை கூட பாத்தீங்கன்னா அந்த மாணவிக்கு பாலியல் கொடுமை நடந்துச்சு, கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல இப்ப சிசிடிவி ஆதாரத்துல அடிப்படையில் அவங்களை கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா. இப்படி தொடர்ச்சியாக என்ன நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொண்டுதானே வந்துட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு குற்ற சம்பவம் அதிகரிக்குதுன்னு சொல்றீங்களே, என்ன காரணம் சார்? இல்ல சார், நீங்க வந்து டேட்டாவை எடுத்து பாருங்க. அதாவது காவல்துறை ஒரே காவல்துறை தான், அது யார் ஆட்சியில இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை நினைச்சீங்கன்னா, இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா மக்கள் பெருந்திரள் போராட்டமாக மாறிய பின்புதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்துத்தானே சார் ஆகணும். ஒரு கொலை செய்யறாருன்னா அந்த கொலை குற்றவாளியை கைது செய்தான் ஆகணும். ஆனா கொலை நடக்காமல் தடுப்பதுதான ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. ஒரு பெண்ணினுடைய மானபங்கப்படுத்தப்படுகிறார், கற்பழிக்கப்படுகிறார் என்று சொன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாலே நீங்க தடுக்கணும்ல சார். இன்னொரு விஷயம் சார், தமிழ்நாடு கேட்டிராத வார்த்தை கூட்டு பலாத்காரம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அவ்வளவு நாகரிகமான ஒரு சமுதாயம் கூட்டு பலாத்காரம் என்கின்ற வார்த்தையினை கேட்காத ஒரு சமுதாயத்துல இன்னைக்கு கூட்டு பலாத்காரம் நிறைய பக்கம் நடக்குது. 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்துறாங்க, 20 பேர் சேர்ந்து பொண்ணை கற்பழிச்சாங்கிறாங்க. இது இன்ஃபுளுன்ஸ் எப்ப சார் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? அதுக்கும் காரணம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கும் திமுகவினுடைய நகர செயலாளருக்கும் போட்டி, யாரு கட்சிக்கு அதிகமா விசுவாசமா இருக்கேன். ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பி இருக்காருன்னா திமுக மாவட்ட செயலாளருக்கு எஸ்பிக்கு போட்டி, யார் அதிகபட்ச கட்சி வேலை பாக்குறாங்க. அப்ப காவல்துறை ஒட்டுமொத்தமும் திமுக அமைச்சர்களிடமும் திமுக மாவட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்களிடம் ஒன்றிய செயலாளர்களிடம் சரணடைந்து விட்டது. அவர்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு காவல்துறை இப்பொழுதுதான் விலகி இருக்கிறது. இவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததின் காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சட்டம் ஒழுங்குக்காக மட்டுமே இனி இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். திமுக தங்களோட கூட்டணி வந்துட்டு பாத்தீங்கன்னா பலமாக இருக்கு, அதே கூட்டணி வச்சு நாங்க மீண்டும் வெல்ல போறோம் அப்படின்ற கனவோடு இருக்காங்க. இந்த பக்கம் எதிர்கட்சின்னு என்டிஏ கூட்டணி பலமாக இருக்கிறதா திமுக வீழ்த்துவதற்கு? சார், எங்க கூட்டணி பெரிய கூட்டணி, அவங்க எண்ணிக்கையில் வேணா அதிகமா இருக்கலாம். வாக்கு சதவீதத்துல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கட்சியா இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்பம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடந்தாங்க. இன்னைக்கு டிடிவி அவர்கள் வந்து இணைஞ்சிட்டார். அப்ப அதிமுக அணை ஒரே கட்சியா தான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு 2021 இருந்தது காட்டிலும் இன்னைக்கு பலம் பொருந்திய கட்சியாக கிட்டத்தட்ட 11% வாக்குகளோடு பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களத்துல இறங்கி இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம எங்க கட்சியில எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறது. தேர்தல் ரிசல்ட் வர அன்னைக்கு தெரியும். ஏன்னா திமுக எப்பவுமே ஒரு பொய்யான பிம்பத்தை ஒரு மீடியா வச்சு கட்டமைப்பாங்க. ஆனா அது அத்தனையும் மக்கள் உடைத்தெறிந்து 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் ஆகுவதை எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. டெல்லிக்கு கட்டுப்பட்டுதான் இங்க அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தா டெல்லிக்கு தான் சென்று போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக இங்க ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இதுக்கு பதில் என்ன சார்? சார், காமெடியா கூட சொல்லுவேன், காங்கிரஸ் எல்லாம் மிரட்டி பயப்படுற அளவுக்கு திமுக இன்னைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நிலைமை யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் ஏதாவது போராட்டம் பண்ணி பாத்துருக்கோமா அப்படின்னு கேட்போம். அப்ப எங்க பையன் சொல்லுவாங்க, காங்கிரஸ் போராட்டம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் அந்த பசங்க வீட்டுல இருக்கிற பசங்க தானப்பா அவங்க தாத்தாவை எல்லாம் கையை புடிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டேஜ்ல தான் காங்கிரஸ் இருக்கு. அதாவது வயதானவர்களின் கூடாரம் காங்கிரஸ். அப்படிப்பட்ட காங்கிரஸ் எல்லாம் மிரட்டி சொல்லுங்க பாக்கலாம் 2% 3% ஓட்டு இருக்கக்கூடிய கட்சி. என்ன கேட்டா கன்னியாகுமரியை தாண்டினா காங்கிரஸ் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியும். அந்த கட்சி எல்லாம் மிரட்டி பயந்துட்டு ஒரு ராஜ்யசபா 25 சீட்டு கொடுத்திருந்தாங்க, இந்த 28 சீட்டு கொடுக்குறவங்க எங்க கூட்டணியை பத்தி பேசலாமா சொல்லுங்க? இல்ல இந்த கூட்டணியில யாராவது இது வரைக்கும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் பேட்டி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மதிமுகவுல சீட்டு பிரச்சனை, இந்திய கம்யூனிஸ்ட் பிரச்சனை, அப்படி அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் எங்களுக்கு இந்த சீட்டு கொடுக்கல அந்த சீட்டு கொடுக்கலங்கிற பிரச்சனை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய ஒற்றை இலக்கு திமுகவை 2026 தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா இலக்கு. இதையெல்லாம் விட சார், அந்த கூட்டணியில சில பேர் எதுக்கு கட்சி நடத்துறாங்கன்னே தெரியல. நீங்க இந்த அரசியல்ல பி டீம் திமுகவினுடைய பி டீம் மதிமுக, திமுகவினுடைய பி டீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுகவினுடைய பி டீம் கமலஹாசனுடைய கட்சி. ஏன் இப்ப சொல்றேன்னா, ஏங்க அவங்கவங்க கட்சி நடத்துறது அவங்கவங்க சின்னத்துல நிக்கிறதுக்கு தாங்க. திமுக சின்னத்துல நிக்கிறதுக்கு இவங்க எதுக்குங்க கட்சி நடத்துறாங்க? அதுக்கு எல்லா கட்சி திமுகவிலேயே மெர்ஜ் பண்ணிட்டு போயிடலாமே. அப்போ கூட்டணி கட்சிகளை மிரட்டி
கூட்டணி கட்சிகளை விழுங்கக்கூடிய செயலை திமுக செய்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற உறுதியோட திமுக வந்துட்டு பயணிச்சிட்டு இருக்காங்க. அந்த கனவுல இருக்கவங்களுக்கு உங்களோட பதில் என்ன சார்? அவரும் முதல்வர் சொன்னார்ல, உங்க கனவை சொல்லுங்கன்னு. அதனால அதாவது பொதுமக்கள்கிட்ட பூரா முதல்வர் கேட்டார், உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்கள். மக்களுடைய கனவு எல்லாமே திமுகவை, மு.க. ஸ்டாலினை இதோடு தமிழகத்தை விட்டு திமுகவை அகற்ற வேண்டும் என்பது மக்களுடைய கனவு. அதனால முதலமைச்சருடைய கனவே பலிக்காது. மீண்டும் இணைந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்க சார்.